Example 5.3 third sum. Find the equation whose inclination is 30 degree and making an intercept C on the y-axis -3. சரியா, அந்த ரெண்டு இன்ட்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இது டீட்டா இல்லையா, டீட்டா எங்கே வரும்? எம் ஈக்குவல் டு டேன் டீட்டாங்கிற இடத்துல வரும். ஓகேவா, எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா ஃபார்முலா. அப்போது எம் ஈக்குவல் டு டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? 1/√3. அப்போ எம் ஈக்குவல் டு 1/√3. எம்மு கண்டுபிடிச்சாச்சு. சரியா, எம்மு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் சி இல்லையா, ஒய் இன்டர்செப்ட் இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் நிறையா இடத்துல. ஒய் இன்டர்செப்ட் அட்டு சின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இங்கே அட்டு -3. அப்போது சி ஈக்குவல் டு -3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா நான் எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவேன்? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி தான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஏன்னா இது ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா. எம்முக்கு எங்கே போட்டலாம், சிக்கு எங்கே போட்டால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். அப்போது ஒய் ஈக்குவல் டு 1/√3 இன்ட்டு எக்ஸ் -3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும்? y√3 ஈக்குவல் டு வெறும் எக்ஸு, ஏன்னா 1 × x எக்ஸு மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணால் என்ன வரும்? 3√3 ஆச்சா. இப்போ இதை அதை பக்கம் கொண்டு போகலாம். எக்ஸ் மைனஸ் y√3 -3√3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சம்.